பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். இது தேர்தல் காலம். பல வேட்பாளர்கள் நிறைய வாக்குறுதிகள் குடுத்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா திருவண்ணாமலை தொகுதியில போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான திரு அஸ்வத்தாமன் அவர்கள், இந்த திருவண்ணாமலை தொகுதியில ஒரு பயோ ஃபியூயல் ஃபேக்டரி, அதாவது மாற்று எரிபொருளுக்கான ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி குடுத்திருக்காரு. இந்த மாற்று எரிபொருள்னா என்ன? இதனுடைய தேவை என்ன? அதோடு இல்லாம இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை தொகுதியை சேர்ந்த என்னுடைய நண்பரான திரு விஜய் அவர்கள், இவர் இப்ப அமெரிக்கால இருக்காரு. ஆனா இந்த மாற்று எரிபொருளை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணிருக்காரு. அவர்கிட்ட இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா கேட்கலாம். வணக்கம் விஜய். வணக்கம் ஜெயலட்சுமி. விஜய், இந்த திருவண்ணாமலை தொகுதியில எதற்காக இந்த பயோஃபியூயலுக்கான ஃபேக்டரி வேணும்? இது விவசாயிகளுக்கு எந்த விதத்துல உதவும்? இது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு தேவை? இது எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மாற்று எரிபொருள் அப்படிங்கிறதுனா நம்ம தாவரங்கள் இல்ல நம்ம உபயோகப்படுத்துற தாவர கழிவுகள் இதுல இருந்து உருவாக்குறதா மாற்று எரிபொருள். பெரும்பாலும் விவசாய கழிவுகள்ல இருந்து இதை உருவாக்குறத அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் ரொம்ப நம்மளை விட அதிகமாவே உபயோகப்படுத்தி அதனால வருமானமும் காட்ட முடியும்னு செயல்படுத்தி இருக்கிறாங்க. இதை நம்மளும் இப்போ ஒரு 5% அளவு தான் நம்ம செயல்படுத்துறோம். நம்மளோட மொத்த பெட்ரோல் இல்ல டீசலான இறக்குமதி அளவுல ஒரு 5%, 100% இறக்குமதி பண்ணோம்னா 5% நம்மளோட பெட்ரோல் டீசல்ல நம்ம இந்த பயோஃபியூவல் மாற்று எரிபொருள் அதை கெமிக்கல் இதுல சொல்லணும்னா இது பயோ டீசல், பயோ மெத்தனால்னு சொல்லலாம். இது தாவர கழிவுகள்ல இருந்து உருவாக்குறது. 5% தான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நம்ம அரசாங்கத்தோட திட்டம் இதை 20% கொண்டு வரணும். இன்னொரு 10 வருஷத்துல நம்ம 80% ஆயில் இறக்குமதி பண்ணி 20% பயோஃபியூவல் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 20% இறக்குமதிக்கான காசு மிச்சம். ஒரு ஆயில் டிபெண்டன்ட் கண்ட்ரியா நம்ம இருக்கிறது 20% குறையும். இப்ப அந்நிய செலாவணியில நம்மளுக்கு பெரிய செலவே இந்த ஆயில் இறக்குமதி தான். இந்த ஆயில் இறக்குமதியை நம்ம கம்மி பண்ணோம்னா அது நம்மளுக்கு நாட்டுக்கு ஒரு சேமிப்பு. விவசாயம் சார்ந்த இந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு, விவசாயிகளுக்கு இது ரெட்டிப்பு வருமானமாகும். விஜய், இந்த பயோஃபியூயல் ஃபேக்டரிஸ் வரதுனால விவசாயிகளுக்கு இது எந்த விதத்துல அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும்? இப்ப உதாரணத்துக்கு நம்ம கரும்பு விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு மொத்தமா 1.25 லட்சம் கரும்பு விவசாயிகள் இருக்காங்க. ஒரு டன் கரும்பை கொண்டு போய் அரசாங்கத்துல கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா தோராயமா ஒரு 3100 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு டன் கரும்புக்கு. அந்த கரும்புல இருந்து சர்க்கரையெல்லாம் எடுத்தது போக கழிவு வரும். அந்த கழிவு எப்படியும் ஒரு 300 கிலோ கழிவு இருக்கு. அது பகாசே அப்படிங்கிற கழிவு. அந்த கழிவுல இருந்து 18 லிட்டர் எத்தனால் எடுக்கலாம். நம்ம மாற்று எரிபொருள்னு சொன்ன அந்த எத்தனால் 18 லிட்டர் எடுக்கலாம். 18 லிட்டருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 900 இருந்து 1100 ரூபாய் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்ப இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிற 3100 ரூபாய் கூட அடிஷனலா 25% எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் அவங்களுக்கு. அது 3100 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 4100 ரூபாய் வரைக்கும் கூட அவங்களுக்கான வருமானம் அதிகமாகும். இது விவசாயிகளுக்கு இப்ப இந்த கரும்பை கொடுத்துட்டு அவங்க அந்த காசுக்காக வெயிட் பண்ற டைமே பாத்தீங்கன்னா இவங்க வட்டிக்கு வாங்கி செலவு பண்றது, உரத்துக்கு செலவு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு 1000 ரூபாய் வந்ததுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் தான். அது 25% அதிகமா கிடைக்கும் போது அவங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க, உரம் யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களோட நஷ்டத்தை அவாய்ட் பண்ணும். நிறைய பேருக்கு அந்த பாவர்ட்டியில இருந்து வெளியில வர்றதுக்கான உதவியா கூட இருக்கும். ஒரு டன் கரும்புக்கே நம்மளுக்கு 25% அதிகமாகுதுன்னா அப்ப அவங்க எவ்வளவு ஏக்கர் வச்சிருக்காங்க, எவ்வளவு சாகுபடி பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அதிகமாகும். இந்த திட்டத்தை ஏன் குறிப்பா திருவண்ணாமலையில ப்ராமிஸ் பண்றாரு? அது மாதிரி இதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்குமா? அங்க சுத்தி இருக்கிற கிராமப்புறத்துல இதுக்கான வேலை வாய்ப்புகள், இது சார்பான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்லா படிச்ச ஒரு இளைஞர் இதை எடுத்துட்டு அதுவும் மத்திய அரசாங்கத்தோட நேரடி தொடர்புல இருந்து அவங்களால ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியும்னு இந்த மாதிரி இளைஞர் நிரூபிச்சா கண்டிப்பா இந்த திட்டம் மக்களுக்கு பயன்படும். இது சிதம்பரம் மாதிரி ஏரியானால கூட நிறைய கரும்பு விவசாயிகள் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே கரும்பு விவசாயிகள் இருக்கிறாங்க. 1.25 லட்சம் கரும்பு விவசாயிகள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இது பயனாகும். பட் ஆனா இவர் முதல்ல இதை எடுத்துட்டு வராரு. அதே மாதிரி இது ஒரு பயோஃபியூவல் மாற்று எரிபொருள் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே கொண்டு வர முடியும். எரிபொருள் சார்ந்தது. இது மத்திய அரசோட நம்ம இந்தியா தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை திட்டமா இருக்கிறதுனால இவர் ஒரு எம்பியாவோ ஒரு மத்திய அமைச்சராவோ ஆனா இவரால இந்த திட்டத்தை சுலபமா கொண்டு வர முடியும். ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனியார் தான் ஆரம்பிக்கணும், மாநில அரசு தான் ஆரம்பிக்கணும் இல்லாம மத்திய அரசு எப்படி நெய்வேலி தொழிற்சாலை நடத்துதோ அதே மாதிரி ஒரு தொழிற்சாலை இந்த ஏரியால கொண்டு வந்தா இது இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற எல்லா மாவட்டத்துக்குமே கூட பயனாகும். முந்திரி விவசாயிகள் இருக்கிறாங்க, நம்ம சோளம் விவசாயம் பண்றவங்க இருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளுக்குமே இந்த விவசாய கழிவுகளை வச்சு இதை கொண்டு வர முடியும். இதை ஒரு பைலட் ஸ்டடியா இவர் கரும்புக்கு சொல்றாரு.
இவர் நம்ம சென்னை IITல வந்து இதை கொண்டு போய் ஒரு ஸ்டடி பண்ண வச்சிருக்காரு. அந்த பண்ண வச்ச அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. சோ இந்த திட்டம் வந்து இவர் முன்மாதிரியா எடுத்து தமிழ்நாட்டுல பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து மகாராஷ்டிரால பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரா வந்து சுகர் மேனுஃபேக்சரிங் அண்ட் சுகர் கேன்ல வந்து ரொம்ப முன்னோடியா இருக்கிறாங்க. அதை பத்தி இன்னும் உங்களுக்கு தேவையான டீடைல் வந்து நம்ம சொல்ல முடியும். அவங்க வந்து என்ன மாதிரி ரிசர்ச் பண்றாங்க, என்ன மெத்தடாலஜி எல்லாம் கூட இருக்கு. பட் ஆனா அதை நம்ம இன்னொரு டாபிக்ல பேசலாம். இதுல வந்து இவர் எடுத்து பண்றது இது மாதிரி தமிழ்நாட்டுல வேற இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் இல்ல. இவர் பண்ணாருன்னா, இவர் கொண்டு வந்தாருன்னா, இது வந்து இந்த மாவட்டத்து மக்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமாகும். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா சுகர் கரும்பு விவசாயிகளுக்கும் இது பயனாகும். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் வந்ததுன்னா, திருவண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல ஒரு முன்மாதிரி மாவட்டம் ஆயிடும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மத்திய அரசாங்கமே வந்து 2018ல நேஷனல் பயோஃபியூயல் பாலிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுல எப்படி நம்ம அந்த மாற்று எரிபொருளை உருவாக்கணும், நாளைக்கு வந்து எப்படி இந்த ஆயில் இம்போர்ட்ல நம்ம வந்து பெருசா டிபெண்டன்சி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி, அதுல அவங்க அந்த திட்டத்துல ஒரு முக்கியமான பாயிண்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே ரூரல் ஏரியா கிராமப்புறங்கள்ல தான் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமா வேலை வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இங்க இன்னொரு கேள்வி இருக்கு. இது வந்து கரும்பு விவசாயிகளுக்கு மட்டும்தானா, இல்ல மற்ற விவசாயம் பண்றவங்களுக்கும் அதனுடைய கழிவுப் பொருள்ல இருந்து இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது கரும்பு விவசாயிகள் தவிர இந்த பயோஃபியூவல் மாற்று எரிபொருள் மெத்தனால் அப்படிங்கிறது பீட்ரூட்ல இருந்தும் பண்ணலாம். பீட்ரூட் கழிவுல இருந்து பண்ணலாம். முந்திரி பழம் அந்த கழிவுல இருந்து பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம வெண் சாமர சோளம் அப்படின்னு சொல்றோம். நம்ம சின்ன சின்ன சோளம் இருக்கும், சோளக்கதிர், அதுல இருந்தும் பண்ணலாம். ஸோ இது நிறைய விவசாய கழிவுகள் நிறைய யூஸ் பண்ணி பண்றாங்க. ஆனா இதுதான் வந்து ரொம்ப காமனானது. நம்ம கரும்புல இருந்து வரப்போ நம்மளுக்கு எத்தனால் அவுட்புட் வந்து அதிகமா இருக்கும். எத்தனாலோட அளவு வந்து ஒரு டன் கரும்புக்கு நிறைய எத்தனால் கிடைக்கும். ஒரு டன் சோளத்துக்கு வந்து அந்த எத்தனால் வந்து வேலை நிறைய பை ப்ராசஸ் அதோட செயலாக்கம் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகுறதுனால அதோட எத்தனால் உற்பத்தி பண்றது கரும்பை விட கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மற்ற விவசாயிகளும் இதுல பயன்பட முடியும். கரும்பு விவசாயிகள் தவிர இதை வந்து ஒரு பணப்பயிரா மாத்த முடியும். கரும்பு வந்து ஒரு காட்டன் மாதிரி ஒரு பணப்பயிரா நம்ம வந்து மாத்த முடியும். இன்னொரு 25% வருமானம் இதுக்கு கிடைக்குதுன்னா பீட்ரூட், முந்திரி பழம். ஏன்னா முந்திரி பழமெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகம் யூஸ் பண்ணாம வீணா போறதெல்லாம் உண்டு, முந்திரி பருப்பு எடுத்துட்டு. சோ இந்த கழிவெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பணமா மாறும். பணப்பயிர் அப்படின்னு இந்த 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 பயிர்களை எல்லாமே நம்ம பணப்பயிரா கொண்டு வர முடியும். இந்த மாற்று எரிபொருள் ப்ரொடியூஸ் பண்றதுனால இந்த கரும்போட இந்த ப்ரொடக்ஷனுக்கோ, தயாரிப்புக்கோ, இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த முந்திரியோட ப்ரொடக்ஷனுக்கோ ஏதாவது பாதிப்பு வருமா? இத பத்தி மகாராஷ்டிரால வந்து ஒரு நல்ல ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க. டீடைலான ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. நம்ம கரும்பை வந்து மொத்தத்தையும் இந்த மாதிரி மாற்று எரிபொருளுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அப்ப உணவு தட்டுப்பாடு வராதா, நம்மளுக்கு சுகர் வந்து தட்டுப்பாடு வராதான்னு மகாராஷ்டிரால ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சரியான முறைகளை தேர்ந்தெடுத்து சரியா பண்ணோம்னா நம்மளால ரெண்டுமே தன்னிறைவா இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கரும்புக்கு நம்ம எவ்வளவு உரம் போடுறோம், கரும்புக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறோம், கரும்புக்கு எவ்வளவு பம்ப் யூஸ் பண்றோம்னா அதுக்கான ஃபியூவல் எவ்வளவு ஆகுது, இதெல்லாம் வந்து ஒரு டன் கரும்புக்கான உற்பத்தி பண்றதுக்கான நம்ம செலவுகள். அப்ப இந்த ஒரு டன் கரும்பு உற்பத்தியில இருந்து நம்ம எவ்வளவு எத்தனால் எடுக்கிறோங்கிறது திருப்பி அது எரிபொருளுக்கு தான் போகுது. ஸோ அதை வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணி நம்ம இதை பிரேசில் வந்து ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம அதிகம் செலவு பண்ணக்கூடாது. எரிபொருளாவோ இல்ல மோட்டார் பம்பாவோ அதிகம் செலவு பண்ணாம, உரம் அதிகம் செலவு பண்ணாம, நல்ல ஒரு கரும்பு டைப்பை எடுத்து அதை பயிர் பண்ணணும். அதுக்கான கரெக்டான தண்ணீர் பாசன முறையை வந்து உபயோகப்படுத்தணும். உதாரணத்துக்கு இப்ப நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு 100% சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு திட்டம் இருக்கு, பிரதம மந்திரி திட்டம். இது மாதிரி நிறைய திட்டம் இருக்கு. பிரதம மந்திரி திட்டமும் இருக்கு, நம்ம மாநில அரசாங்கத்தோட திட்டமும் இருக்கு. அதை விவசாயிகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அஸ்வத்தாமன் மாதிரி ஒரு படித்த இளைஞர் வந்து களத்துல இருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரம் உறுதியாகும். இவங்க வந்து குழந்தைங்களை இந்த விவசாயத்தை விட்டு வெளியேற்ற வேண்டிய நிலைமை குறையும். எல்லாருமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் விவசாயிகள் இருந்தாங்க, செகண்ட் ஜெனரேஷன் வந்து வேறவா மாறிட்டோம். இவங்க குழந்தைகள், இவங்க மத்தவங்க எல்லாம் இதை ஒரு உபரி தொழிலாவும் இதை வச்சுக்கலாம். இந்த நிலத்தை வித்துட்டு தான் நம்ம போகணும், இந்த தொழில்னால வருமானம் இல்லைங்கிற நிலைமை மாறும் நம்மளுக்கு. சோ அடுத்த தலைமுறை வந்து நம்மளுக்கு இதை சுருக்கமா சொன்னா இது வந்து ஒரு காந்திய பொருளாதாரம். சோ அஸ்வத்தாமன் சொல்றது வந்து காந்தி சொன்ன ஒரு தத்துவம் தான். கிராமங்கள் தான் நம்ம இந்தியா பாரதத்தோட முதுகு, விவசாயம் தான் நம்மளோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னதை அந்த கிராம பொருளாதாரத்தை ரிவைவ் பண்றது, அதை மறுபடியும் மீட்டெடுக்கிற முயற்சி தான் இந்த அஸ்வத்தாமன் சொன்ன முயற்சி. இந்த திட்டங்கள்லாம் கேட்டாலே ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையுடைய திட்டங்களா இருக்கு. பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மாவட்டமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை ஒரு முன்மாதிரி மாவட்டமாக்குற
எல்லா திட்டங்களையும் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் வச்சிருக்காரு. இந்த பயோஃபியூயல் அப்படிங்கிறது இந்தியாவுல இன்னைக்கு வந்து அதுக்கான மார்க்கெட் என்ன, உலக அளவுல அதுக்கான மார்க்கெட் என்ன? ஏன்னா சமீபத்துல இந்தியா பாத்தீங்கன்னா COP28ங்கிற மீட்டிங்ல நம்மளுடைய பாரத பிரதமர் கலந்துக்கும் போது இந்தியா நெட் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஜீரோ எமிஷனை வந்து 2070ல அட்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய கார்பன் எமிஷனை முழுக்க குறைக்கிறது வந்து 2070ல பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2030க்குள்ள 2030வது வருஷத்துக்குள்ள நம்மளுடைய அந்த எத்தனால் பிளெண்டிங்கை வந்து 20% வரைக்கும் ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பயோஃபியூயல் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு தேவை? ஸோ உலக அளவுல இதுக்கான எல்லாருமே வந்து இதை ஒரு ஆம்பிஷியஸா ஒரு தொலைநோக்கு திட்டமா கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப 2030ல இதோட வேல்யூ இந்த பயோ எத்தனால் எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கிறதோட மொத்த வேல்யூ வந்து 1.25 லட்சம் கோடி. 1.25 லட்சம் கோடி அளவுக்கு பயோ எத்தனால் வந்து தயாரிக்கணுங்கிறாங்க. அப்படின்னா அதை வந்து பயோ எத்தனால் இந்த மாற்று எரிபொருளை இதை உருவாக்குறது வந்து விவசாயிகள் தான், விவசாய கழிவுகள்ல இருந்தா இது வரப்போகுது. ஸோ அப்ப இதை வந்து பெனிஃபிட் வந்து இதுல மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட், இதோட பெரும்பாலான பெனிஃபிட் வந்து விவசாயிகளுக்கு போய் சேரப்போகுது. நம்ம நாட்டுல இப்ப 5% தான் நம்ம வந்து பயோ எத்தனால் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்றோம் நம்ம பெட்ரோல்ல. இதே வந்து 100% எத்தனால் வச்சு வண்டி ஓட முடியும். அந்த 100% எத்தனால்ல ஓடுற வண்டிக்கு அதுக்கான சில என்ஜின் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா அது வந்து இன்னும் சுத்தமான எரிபொருள்னு சொல்றாங்க. வெறும் 100% எத்தனால்ல ஓடுற வெஹிக்கிள் வந்து பொல்யூஷன் குறைவுன்னு சொல்றாங்க. அதோட எஃபிஷியன்சி இன்னும் அதிகம்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இப்ப இந்த ஆராய்ச்சி உலக அளவுல ஆராய்ச்சி போகல. பட் ஆனா இவங்களோட கோல் பெரும்பாலும் எல்லாருக்கும் என்ன தொலைநோக்கு இருக்குன்னா 20% வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன் சிந்தட்டிக் ஃபியூவல்ஸ் இல்ல ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு 80% அதுவும் 20% வந்து எத்தனாலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணுங்கிறதா இவங்க திட்டம். உதாரணத்துக்கு அமெரிக்கால தான் வந்து இதுல வந்து அதிகபட்சமா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த பயோ மாற்று எரிபொருள் அப்படிங்கிறதே கூட அவங்க 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு விவசாய கழிவுகள்ல இருந்து பண்ணலாம், இன்னொன்னு நம்ம சாதாரணமா ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து வர ஒரு பை ப்ராடக்ட் இருக்கு, ஒரு உபரி பொருள், அதுல இருந்தும் அவங்க பண்ணலாம். ஸோ இப்ப பயோஃபியூவலுக்கு மட்டும் அவங்க வந்து ஒரு நாளைக்கு 728 பேரல் வந்து பயோஃபியூவல் இந்த மெத்தனால் விவசாய கழிவுகள்ல இருந்து உருவாக்குறத உண்டு பண்றாங்க. அவங்க தான் உலகத்திலேயே நம்பர் 1. ஒரு 1000 பேரல் வந்து நம்ம கச்சா எண்ணெய் வந்து இவங்க வாங்கினாங்கன்னா வெளியில இருந்து இல்ல உருவாக்குனாங்கன்னா இவங்க நாட்டுல, அதுல வந்து அதுக்கு 3/4 பங்கு பயோஃபியூவல் அமெரிக்காவால உருவாக்க முடியுது இந்த எத்தனால். அதாவது 20% தான் நம்ம கோல் இன்னும் 10 வருஷத்துல. ஆனா அவங்க இப்ப ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஒரு பேரல் வந்து இதுல வாங்குறாங்கன்னா கச்சா எண்ணெய்னா 3/4 பேரல் வந்து இவங்க இந்த மாற்று எரிபொருளால அவங்களால உருவாக்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து அவங்க அட்வான்ஸா போயிட்டாங்க. இது 2வது இடத்துல பிரேசில் இருக்கு. இது நம்ம இந்தியா வந்து ஒரு டாப் 5ல இல்ல. பட் ஆனா நம்மளோட கோல் வந்து அந்த டாப் 5ல வரணும். நம்ம வந்து கிட்டத்தட்ட 1000 பேரல் வந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம்னா அதுல ஒரு 40 பேரல் வந்து நம்ம வந்து இதை வந்து உருவாக்க முடியுது. அந்த அளவுல இருக்கிறோம். சோ இப்ப இந்தியா வந்து அந்த பயோஃபியூவல் அலையன்ஸ் ஒன்று உருவாக்கி இருக்காங்க. இந்த மாற்று எரிபொருளுக்கான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க இந்தியா. இந்த ரீசெண்டா வந்து G20 மாநாடு நடந்ததுல வந்து இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல வந்து இந்த வளர்ந்த நாடுகள் இதுல வந்து அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு, பிரேசில் வந்து நம்மள மாதிரி ஒரு வளரும் நாடு தான். ஆனா அவங்க வந்து சில விஷயத்துல நம்மளை விட வந்து நல்லா முன்னேறி இருக்கிறாங்க. இந்த கரும்பு சக்கையில இருந்து பயோஃபியூவல் எடுக்கிறது, மாற்று எரிபொருள் எடுக்கிறதுல வந்து இவங்க நம்மளை விட முன்னேறி இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 409 பேரல் வந்து மாற்று எரிபொருள் வச்சு உருவாக்க முடியுது. ஒரு நாளைக்கு 1000 பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணா 409 பேரல் வந்து அவங்க மாற்று எரிபொருளை அவங்களால வந்து உருவாக்க முடியுது. சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்டடியும் வந்து மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பிரேசில் வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இவ்வளவு கொண்டு வர முடியுது, அவங்க அதிகமா எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணாம, வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணாம, அதிக சுகர் யூஸ் அதிகமா வந்து தண்ணியோ இல்ல உரமோ யூஸ் பண்ணாம அதை மாடரேட்டா அதை கம்மி பண்ணி எவ்வளவு எஃபிஷியன்ட்டா நீங்க எனர்ஜி கம்மி பண்றீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வேர்சஸ் எவ்வளவு எனர்ஜி வந்து நீங்க அவுட்புட் கொண்டு வரீங்க அந்த எத்தனால். சோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. அதுல பிரேசில் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா அதை வந்து பயன்படுத்துறாங்க இந்த திட்டத்தை. அவங்க உற்பத்திக்கான செலவு வேர்சஸ் எவ்வளவு வந்து அவங்க எத்தனால் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது இவங்களை வந்து நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்க பிரேசில். அதை தான் வந்து இந்தியா வந்து செயல்படுத்தணும். நம்மளும் வந்து அந்த திட்டத்தை ஒட்டி அவங்களோட வழித்தரத்தை ஃபாலோ பண்ணி நம்ம முன்னேறணும் அப்படின்னு இந்தியா வந்து இந்த கூட்டமைப்பு வந்து உருவாக்கி இருக்கு. இதை நம்ம மட்டும் இந்தியா வந்து எப்பவுமே நரேந்திர மோடி அரசாங்கம் சொன்ன மாதிரி, நரேந்திர மோடி அவர்களே சொன்ன மாதிரி
நாம மட்டும் வளர்ந்தா பத்தாது, நம்ம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நாடுகளையும் சேர்த்து நம்ம கூட வளர வைக்கணும் அப்படின்னு இவர் சொன்னார். அதை இந்த கூட்டமைப்புல செயல்படுத்தி இருக்கிறாரு. என்னன்னா பங்களாதேஷுக்கு இதுல ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான அளவு இதை பத்தி விஷயத்த சொல்லி நீங்களும் இதுல வாங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம பிளவுபடாத இந்தியா ஒரு காலத்துல இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிளந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே பிளவுபடாம இருந்த இந்தியா ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் பவர் ஹவுஸா இருந்தது. சணல் நம்ம இந்தியாவில அந்த ஒன்றுபட்ட இந்தியால சணல், சர்க்கரை இந்த மாதிரி விவசாய ஏற்றுமதி அதிகமா இருந்தது. சோ இப்ப பங்களாதேஷுமே இதுல சர்க்கரையோட ஏற்றுமதியில ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. அவங்களுக்கும் இந்த திட்டத்துல ஒரு ரோல் கொடுத்திருக்கிறாரு. அவங்களையும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. இது நல்ல கிக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லா ஆசியால இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இதுல பண்ணும்போது நம்ம இன்னும் நம்மளுக்கு அந்த விஸ்வகுரு அப்படிங்கிற அதை நோக்கி நரேந்திர மோடி இதை கொண்டு போறது இந்த ஆசிய கண்டத்துக்கே ஒரு முன்னுதாரணமா இருக்கும். மிக சரியா சொன்னீங்க. ஏன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா சாத் எல்லாரோட வளர்ச்சியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு அப்படின்னு அவருடைய தனிப்பட்ட விஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்சித் பாரத் 2047, அதாவது இந்தியா வளர்ந்த பாரதமா 2047 வளர்ந்த பாரதம் ஆகணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் வளரணும். நம்மளுடைய பொருளாதாரம் வளர்றதுக்கு நம்மளுடைய தொழில்துறை முன்னேறணும். அதே மாதிரி நம்மளுடைய இறக்குமதிகள் குறைஞ்சு நம்மளுடைய ஏற்றுமதிகள் அதிகமாகணும். இறக்குமதி அப்படின்னு பார்த்தா நம்ம அதிகபட்சமா இறக்குமதி பண்றது நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம செலவு பண்றது எதுலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில்ல தான். அந்த வளத்துக்காக நம்ம இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸையும் ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த 2047 இந்த வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு சிந்தனையோட நம்மளுடைய பாரத பிரதமரோட ஒரு திட்டமும் பாத்தீங்கன்னா அதை நோக்கி தான் இருக்கு. சோ இத்தனை நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொல்லி இந்த பயோஃபியூயல் இதனுடைய அவசியம், இதனுடைய மார்க்கெட் வேல்யூ, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் எப்படி இந்த பயோஃபியூயலை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு இது எவ்வளவு தேவை, இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இது எந்த விதத்துல நன்மை பயக்கும், எல்லாத்த பத்தியும் தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி, மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.